இந்த மாலை அமர்வில் நாம் கர்ம யோகம் பற்றி சிந்திக்க இருக்கிறோம். காலையில நம்முடைய வாழ்க்கையை பற்றி ஒரு கருத்து சொன்னேன். நாம் எப்படி வாழ விரும்புகிறோம்? நலமாக வாழ. எதற்கு நலமாக வாழ விரும்புகிறோம்? நல்ல உடல் நலத்தோடு வாழணும், மன அமைதியோடு வாழணும், மன நிறைவு. மனதுக்கு ஆசைகள் இருந்தா, நிறைவேறாத ஆசைகளோடு வாழ்ந்தா மன அமைதி இல்லை. ஒன்று உடல் நலம் இருக்கணும், இன்னொன்று பொருள் இருக்கணும், மக்கள் உறவு நட்பு இருக்கணும், உலக இன்பங்களை அனுபவிக்கணும். இதுதான் வாழ்க்கை. அப்போ எதற்காக நாம் வாழ விரும்புகிறோம்? பிறந்திருக்கிறோம், வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், இன்னும் வாழ விரும்புகிறோம். வாழ்நாள் முழுவதும் இந்த உடலுக்கு ஒரு நாள் மரணம் வரும். இந்த வாழ்நாளில் இந்த உடலை நலமாக பராமரிக்கணும், அதாவது நோய் இல்லாமல் பாதுகாக்கணும். உடலுக்கு நோய் வந்துருச்சுன்னா இந்த உலக இன்பங்களை அனுபவிக்க முடியாது. அப்போ உடல் நலம் காக்கணும், இந்த உலக இன்பங்களை அனுபவி. உடல் நலம் காக்கிறதுக்கும் உலக இன்பங்களை அனுபவிப்பதற்கும் பொருள் வேண்டும். அதனால தானே எல்லாரும் தொழில் செய்யறோம். பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை. இந்த பொருளை ஈட்டணும், இயற்கை வளங்களாக இருக்கிறது. அப்ப தொழில் அறிவை கற்றுக்கொண்டு, சிந்தித்து தொழில் அறிவை கற்றுக்கொண்டு இந்த பொருளை ஈட்டணும். தனி மனிதனாக நமக்கு தேவையான பொருளை நாமே உழைத்து ஈட்டிக் கொள்ள முடியாது. பிறருடைய உதவி வேணும். அதனாலதான் மேன் இஸ் எ சோசியல் பீயிங் சொல்லுவாங்க. இங்க தனியா வாழ முடியுமா? சாப்பிட்றதுக்கு உணவு வேணும். பிறர் உதவி இல்லாம நாம உணவு உற்பத்தி செய்ய முடியுமா? உடை வேணும். உடையை உற்பத்தி செய்ய முடியுமா? ஏதாவது ஒரு பொருள், எந்த பொருளையும் மனிதனால உற்பத்தி செய்ய முடியாது, தனி மனிதனால. அப்ப சமுதாயத்தோடு இணைந்துதான் செய்ய முடியும். இப்ப நீங்க ஒரு தொழில் நிறுவனத்துல பொருள் ஈட்டுறதுக்காக தொழில் செய்வீங்க. நீங்க மட்டுமே அதை உங்க தொழிலை செய்ய முடியுமா? பலருடைய தொடர்பு இருக்கு, உறவு இருக்கு. அதே மாதிரி இந்த பொருளை உபயோகப்படுத்துறோம் உடல்நலத்துக்கு, இந்த உலக இன்பங்களை அனுபவிப்பதற்கு. இல்லையா? இப்போ டிவி வாங்கி டிவியை உபயோகப்படுத்துறோம். இது புல இன்பங்களை அனுபவிக்கிறதுக்கு டிவி தேவை. பார்த்து ரசிக்கணும், கேட்குது. அதுல பிறருடைய உதவி இல்லையா? இல்லாம நீங்க இந்த டிவியை பார்த்து ரசிக்க முடியுமா? முடியவே முடியாது. இந்த மின்சாரம் வேணும், இந்த கேபிள்ல வருது ப்ரோக்ராம்ஸ், அங்க யாரோ ஒருத்தர் டெலிகாஸ்ட் பண்றாங்க, அங்க ஒருத்தர் ஆடுறாங்க, பாடுறாங்க, அதான படமா எடுத்து காமிக்கிறாங்க. எழுப்பாங்க. பிறருடைய உதவி இல்லாமல், நட்பு இல்லாமல் மனிதனால உயிர் வாழவும் முடியாது, உலக இன்பங்களை அனுபவிக்கவும் முடியாது. இந்த உயிர் வாழ்றதுக்கும் உலக இன்பங்களை அனுபவிக்கும் பொருள் வேண்டும். அப்போ அந்த பொருளை ஈட்டி உடல் நலம் காத்து உலக இன்பங்களை அனுபவிப்பதுதான் வாழ்க்கை. இப்ப நல்லா விளங்கி போச்சா?
வாழ்நாள்ல என்ன செய்யணும்? வாழ்நாளில் நாம் என்ன செய்யணும்னா மக்களோடு இணைந்து, அப்போ மக்களுடைய நட்பை பெறணும், உறவை பெறணும், பொருள் ஈட்டணும், பொருளை உபயோகப்படுத்தி என்ன செய்யணும்? இந்த உடல் தேவைகளை நிறைவு செய்யணும். அதாவது உடல்நலம் காக்கணும் இல்லையா? உணவு, உடை, உறவிடம் இதெல்லாம் வேணும். இல்லைன்னா உயிர் வாழ முடியுமா? இப்போ இந்த பொருளை பயன்படுத்துறீங்க, உணவாக, உடையாக, உறவிடமாக. இப்போ பொருள் ஈட்டல், பொருளை உபயோகித்தல், இது ரெண்டு தான் நாம செய்கிற வேலை. இதுக்கு பேர் தான் வினைன்னு பேர். வாழ்நாள் முழுவதும் நாம் என்ன செய்கிறோம் என்றால், ஒன்று பொருள் ஈட்டல், இன்னொன்று பொருளை உபயோகித்தல். இந்த பொருள்ன்றது மக்களும் பொருள் தான், அது உயிர் பொருள். இப்ப நல்லா புரிஞ்சு போச்சு. கடப்பொருள்களையும் உயிர் பொருள்களையும் ஈட்டல், அந்த கடப்பொருள்களையும் உயிர் பொருள்களையும் உபயோகித்தல், பயன்படுத்துதல். எதுக்கு? உடல்நலம் காப்பதற்கு. இன்னொன்னு உலக இன்பங்களை அனுபவிக்கும். இந்த செயல் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் கர்மா. வடமொழியில கர்மா, தமிழ்ல சொன்னா வினை. வினைங்கிற வார்த்தை எல்லாம் உங்களுக்கு தெரியும். வினை விதைத்தவன் இல்ல. இப்போ இந்த வினையில நமக்கு என்ன விளைவு வரணும்? ஒரு வினைக்கு விளைவு உண்டு. நாம செய்கிற வினைகளில் ஒண்ணு நமக்கு பொருள் வேணும், பொருளை சம்பாதிக்கும், மக்கள் உறவை சம்பாதிக்கும், அதுக்கான வினை. அப்புறம் இந்த உடலை உடல்நலம் காப்பதற்கு அந்த வினை. அப்புறம் உலக இன்பங்களை அனுபவிப்பதற்கு அந்த வினை. அப்போ அதோட விளைவு எப்படி இருக்கணும்னா, நம்ம செய்கிற செயல்கள்னால நமக்கு பொருள் வந்து சேரணும், மக்கள் உறவு கிடைக்கணும், உடல் நலம் வேணும், உடல் நலம் காக்கணும், உலக இன்பங்களை அனுபவிக்கணும். இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கிறது மன நிறைவு வேறு வேணும். போதும் ஆசை இருந்தா இங்க அமைதி. அப்போ உலக இன்பங்களை அனுபவிப்பதுல ஒரு நிறைவும் வேணும். இதெல்லாம் விளைவுகள், வினைக்கான விளைவுகள். இதைத்தான் நல்வினைகள், அறநெறிகள், தர்ம நெறிகள். தர்ம நெறிங்கிறது சான்ஸ்கிரிட், நல்வினைன்னா தமிழ். இதைத்தான் சொன்னாங்க, மனிதன் நல்லதை செய்தால் நலமாக வாழலாம். சொல்றோம் அவர் நல்ல மனிதர் அப்படின்னா அவருடைய செயல்லாம் என்னதான் இருக்கும்? நல்லதா இருக்கும். அது உடல்நலம் காக்கும், பொருளை ஈட்டும், புகழை ஈட்டி கொடுக்கும், அவருக்கு இன்பத்தை கொடுக்கும். இப்ப நான் செய்கிற வினைகள் எனக்கு உடல்நலத்தை பாதுகாக்கணும். அந்த வினைக்கான விளைவு எனக்கு பொருளும் மக்கள் நட்பும் கிடைக்கணும். அந்த வினைக்கான விளைவு எனக்கு இன்பங்கள் கிடைக்கணும். அதுல மன நிறைவும் வரணும். அதுதான் நான் ஆற்றுகிற நல்வினைகள். அப்போ இந்த நல்வினைகள் எதுன்னு நான் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அறியாம இருந்தா நல்லதை செய்ய முடியாது. அப்ப நல்லதை அறியணும், நல்லதை செய்யணும். அந்த நல்ல அறிவு, நல்வினைகள் பற்றிய அறிவு. இதுக்கு உடல் நலம், பொருள் வளம், நட்பு நலம்,
உலக இன்பங்களை அனுபவிப்பதிலே மன நிறைவு. இந்த நாளுக்கான வினைகள் நல்லா புரிஞ்சுட்டீங்களா? இது எல்லாருக்கும் நல்லா ஈஸியா புரியுது இல்லை? இப்போ மனித குலம் துன்பப்படுகிறது. நாமளே எல்லாரும் துன்பப்படுறோம். நான் துன்பப்பட்டேன் ஒரு காலத்துல, இப்ப எனக்கு துன்பம் இல்லை. இப்ப நீங்க துன்பப்படுறீங்க. எப்படி துன்பப்படுறீங்க? எதனால துன்பப்படுறீங்க? உடல் நல பிரச்சனையினால துன்பப்படுறீங்க. உடல் நலம் ஒரு பொருள் பிரச்சனை. நீங்கள் ஆசைப்படுகிற, விரும்புகிற, தேவை என்று கருதுகிற பொருளை உங்களுக்கு ஈட்ட இயலவில்லை. இன்னொன்னு, மக்கள் நட்பை பெற இயலவில்லை. அது உங்களுக்கு பிரச்சனை இருக்கு. நீங்கள் விரும்புகிற உடல் நலம் இல்லை, நீங்கள் விரும்புகிற மாதிரி பொருள் இல்லை, நீங்கள் விரும்புகிற மாதிரி மக்கள் உறவு இல்லை. உலக இன்பங்களை அனுபவிக்கிறீங்க, மன நிறைவு இன்னும் அனுபவிக்கணும், இன்னும் அனுபவிக்கணும். அப்ப இது பிரச்சனை தானே? இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு வேணும். இந்த பிரச்சனைகள் வரக்கூடாது. இந்த பிரச்சனைகளை விளைவிக்கிற செயல்களை நான் செய்யக்கூடாது. அந்த செயல்கள் என்னென்ன? இத 5000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே நம்ம நாட்டுல மகான்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சரித்திரப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டுல வியாசர்னு ஒருத்தர் வாழ்ந்ததாக நமக்கு தெரியுது. வியாசர் அவர்தான் 4 வேதங்களை தொகுத்தவர். மகாபாரதம் எழுதியவர் வியாசர். அப்புறம் வால்மீகி ராமாயணம் எழுதினார். இந்த மாதிரி நிறைய பேர் இருந்திருக்காங்க. எண்ணிலடங்காத ஞானிகள் வாழ்ந்திருக்கிறாங்க. ஆதிசங்கரர், ராமகிருஷ்ணர், விவேகானந்தர், வள்ளலார், தமிழ்நாட்டில் ஏராளமான சித்தர்கள், திருவள்ளுவர், இந்த மாதிரி ஏராளமான ஞானிகள் நமக்கு தெரிய. நான் வேதாத்திரி மகிழ்ச்சியோடு வாழ்ந்திருக்கிறேன். அவர் வாழ்ந்த காலத்திலையும் வாழ்ந்திருக்கிறேன். 28 ஆண்டுகள். இப்போ அவர் உடலோடு இல்லை. இவரை மாதிரி இந்த உடல் நலம், பொருள் வளம், நட்பு நலம் காத்து மன நிறைவோடு வாழ்வதற்கான அறநெறிகளை, தர்ம நெறிகளை, கர்மயோக நெறிகளை தெளிவாக அறிந்தவர்கள் இப்பவும் இருக்கிறாங்க. இந்த அறிவு தான் நமக்கு வேணும். இந்த அறிவு இப்போ உங்களுக்கு கிடைச்சிட்டா நீங்க இன்னிலிருந்து எப்படி வாழலாம்? உடல் நலத்தோடு வாழலாம், பொருள் வளத்தோடு வாழலாம், நட்பு நலத்தோடு வாழலாம். உலக இன்பங்களை அனுபவிப்பதிலே இன்பத்தை அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறீங்க. நீங்க சாப்பிட்டு சுவையை அனுபவிக்கலையா? நாள்தோறும் நாள்தோறும் பார்த்து ரசிக்கலையா? கேட்டு ரசிக்கலையா? முகர்ந்து தொட்டு, ஒன்று பொருள் உறவு, இன்னொன்று பால் உறவுல இன்பங்களை அனுபவிச்சுட்டு தானே இருக்கிறீங்க. பில்கேட்ஸ் என்ன அனுபவிக்கிறாரு? இதனால வேற ஏதாவது அனுபவிக்கிறாரா? உலகத்திலே முதல் செல்வங்க இதான் எல்லாரையும் தான் அனுபவிக்கிறான். உங்க கம்பெனி முதலாளிகள் இருக்கிறாங்க, அவங்க என்ன அனுபவிக்கிறாங்க? அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனை, இதை உணர்கிறார்கள். இப்ப நீங்க தெருவில் ஏதோ ஒரு கையேந்தி போவாங்க, சாயங்காலமான ஏதோ ஒரு பல சாப்பாடு கொடுக்குறாங்க, பலகாரங்க ரொம்ப டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, சாப்பிட்றீங்க, இன்பமா இருக்கு. அதே பக்கத்துல ஒரு ஸ்டார் ஹோட்டல், அங்க உங்க முதலாளி போய் சாப்பிட்றாரு, அந்த டேஸ்ட் அவருக்கு பிடிக்கல. அவரும்
உப்பு புளி காரம் இனிப்பு இவ்வளவுதானே. சுவை 6 சுவை தானே. இந்த சுவை உள்ள உணவு தானே அவரும் சாப்பிடுறாரு, நீங்களும் சாப்பிடுறீங்க. உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருக்குது, அதனால இன்பம். அவருக்கு மனசுக்கு பிடிக்கல, அவருக்கு துன்பமா இருக்கு. இவ்வளவுதானே. இது ஒரு காட்சியை பார்த்து ரசிக்கிறீர்கள். இங்க ஆழியாறுல இவ்வளவு இயற்கை காட்சிகள் ரசிக்கிறீங்கல்ல. சொல்றாரு சுவிட்சர்லாந்துல ரொம்ப அழகா இருக்கும். இதே ஒளிதான வடிவங்கள் தானே இங்கே இல்லையா? இந்த உலகத்துல இருக்கிற எல்லா எளிதையும் ரசிக்கிற முடியுமா? வாழ்நாள்ல முடியல. இந்த உலகத்துல இன்பங்கள் எல்லாம் அனுபவிச்சிட முடியுமா? முடியவே முடியாது. போதுங்கிற மனநிலை இருந்தா என்ன அனுபவிக்கிறார்? எல்லாரும் தானே அனுபவிக்கிறோம். இசை, ஒளி, சுவை, வாசனை, அழுத்தம், இத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆசையே வராது. எல்லாரும் தான் உண்மைதானே. வாழ்நாள் முழுவதும் தானே அனுபவிக்க முடியும், அதுக்கு மேல அனுபவிக்க முடியாது. அவ்வளவுதான். சரி, இன்னொரு 100 வருஷம் வாழ்ந்தா அனுபவிக்கலாம். 100 வருஷம் கழிச்சு மரணம் வராதா? அதுதான் இந்த உண்மையை தெரிஞ்சு. ஆனா எவ்வளவு நாள் வாழ்ந்தாலும் அனுபவிக்க போறோம் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா, இந்த மது அருந்துறவங்க சொல்லுவாங்க, ரொம்ப விருப்பமா மது அருந்துவாங்க. பல வகையான மது எல்லாம், எல்லா வகையான மதுவையும் அருந்தவன் சொல்லுவான், நான் குடிக்காததா? அவ்வளவுதான். இதே மாதிரி இவ்வளவுதான் வாழ்க்கை. இப்படி ஒரு மன நிறைவோட வாழணும். இதுக்கு ஒரு அறிவு வேணும். இது இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த அறிவு இதுதான் அனுபவிக்கிறோம். எல்லாருக்கும் இதுதான் வாழ்க்கை, இவ்வளவுதான். இந்த அறிவு வந்துருச்சுன்னா மன நிறைவு வந்துடும். அது மாதிரி இந்த உடல் நலம் காக்கணும்னா அதுக்கு ஒரு அறிவு வேணும். பொருள் ஈட்டுறதுக்கு ஒரு அறிவு வேணும். நட்பு நலம் காக்கிறதுக்கு ஒரு அறிவு வேணும். இந்த அறிவை தான் 10 கட்டளைகள், அதாவது 10 வினைகளாக வேதாத்திரி மகிழ்ச்சி தொகுத்து கொடுத்திருக்கிறார். எல்லா மகான்களும் சொன்னத இவர் 10 கர்மயோக நெறிகள். அதான் இப்ப சொல்ல போறேன். வேற ஒண்ணு இதுதான். இப்ப இத நான் விலைக்கு சொல்ல போறேன். இதை நான் இப்ப விலைக்கு சொல்ல போறேன். நீங்க மனசுல வச்சுக்கலாம். ஒன்னும் பெரிய விஷயம் இல்லை. 10 விஷயம். இந்த 10 விஷயம் எது சம்பந்தப்பட்டது? ஒண்ணு உடல் நலத்துக்கு, இன்னொன்னு பொருள் வளத்துக்கு, இன்னொன்னு நட்பு நலத்துக்கு, இன்னொன்னு உலக இன்பங்களை அனுபவிப்பதுல மன நிறைவுக்கு. இதை கடைப்பிடிச்சீங்கன்னா போதும். இந்த கர்ம யோக நெறிகள் பற்றிய அறிவு, மீண்டும் அறிவுன்னு சொல்றேன் நான். ஏன்னா அறிவு தான் நம்ம துன்பத்திலிருந்து காக்கும். ஆனா நாம பொதுவா துன்பத்திலிருந்து காக்கணும்னு யார வேண்டியிருக்கிறோம் இதுவரையில? கடவுளை. அப்படித்தானே? கடவுளே என்ன காப்பாத்து. எதுல இருந்து காப்பாத்து? துன்பத்திலிருந்து காப்பாத்து. உண்மையில நம்மை துன்பத்திலிருந்து காப்பது எது? எப்படின்னு சொல்லணும் எனக்கு. ஞானிகள் சொல்றாங்க, அறிவு தான் உன்னை துன்பத்திலிருந்து காப்பாற்றுகிறது. சரிதானா? நாம இதுவரையில கடவுளே, நம்ம இஷ்ட தெய்வமோ குல தெய்வமோ ஏதோ ஒண்ணு கடவுளை அல்லது தெய்வத்தை வேண்டி இருக்கிறோம். தெய்வ அருளை வேண்டி இருக்கிறோம்.
எதுக்கு? என்னை துன்பத்திலிருந்து காப்பார். இப்ப சொல்லுங்க, நம்ம துன்பத்திலிருந்து காப்பது எது? சொல்லுங்க, வாய்ப்பிறகு சொல்லுங்க. அறிவு. அறிவுன்னு சொல்றாங்க, சரிதானே இல்லையா? இதைத்தான் திருவள்ளுவர் சொன்னார். அறிவு அர்த்தம் காக்கும் கருவி. ஒருத்தர் தன்னுடைய செயலால் வினையால் உடல் நலத்தை கெடுத்துக் கொள்கிறார். நீங்க என்ன இருக்கான்னு கேட்பீங்க, நீங்க பேசுங்க. அறிவு இருக்குதா? புரியுதா இப்போ? அப்ப உடல்நல பிரச்சனைக்கு என்ன காரணம்? அறிவு. ஒருத்தருக்கு பொருள் சம்பாதிக்க தெரியல, அல்லது சம்பாதித்த பொருளை பாதுகாக்க தெரியல, பொருள் பிரச்சனையினால கஷ்டப்படுறார். என்ன இருக்கான்னு கேட்பீங்க, அறிவு இருக்குதா? ஒண்ணு மக்களுடைய உறவை பேணி காக்க தெரியல, மனிதனுடைய உறவு வேணும் சொல்லுவோம் இல்ல, 4 பணம் சம்பாதிக்கிறத விட எதை சம்பாதிக்கணும்? மக்கள் உறவை சம்பாதி. அப்ப மக்கள் நட்பை உறவை ஒருத்தருக்கு சம்பாதிக்க தெரியலன்னா என்ன இருக்கான்னு கேட்பீங்க, அறிவு. இதெல்லாம் இந்த உலக அன்பங்களை அனுபவிக்கிறோம், அதுல இன்னும் ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம், பேராசை வந்துகிட்டே இருக்குது, மன நிறைவு வர மாட்டேங்குது. இன்னும் பொருள் புகழ் அதிகாரம் புலன் இன்பம்னு தேடிக்கிட்டே அலைகிறான், பேயா அலைகிறான். அப்ப அவனுக்கு என்ன இருக்கான்னு கேட்பீங்க, அப்பமும் அறிவு இருக்கான்னு கேட்பீங்க. நல்லா புரிஞ்சுட்டீங்களா? அப்ப துன்பம் இல்லாமல், துன்பத்திலிருந்து நம்மளை காப்பது எது? அறிவு. இப்ப சொல்லுங்க, துன்பம் இல்லாமல் காப்பது அறிவு. ஆனா இதனால் எது நம்மளை காக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம்? உண்மைதான். கடவுளா கடவுள் அருளா? கடவுள் அருள். அங்கதான் வேண்டினீங்க. கடவுளை வேண்டினீங்களா கடவுள் அருளை வேண்டினீங்களா? அருள். அருள்னா என்ன? இப்பதான் பெரிய சிக்கல் ஆயிப்போச்சு. நான் இந்து அறநிலையத்துறையில தான் ஆடிட் ஆபீசரா வேலை பார்த்து 2002 ரிட்டையர் ஆனேன். தமிழ்நாட்டில் நான் போகாத பெரிய கோயில்களே இல்லை. 34 ஆண்டுகள் எல்லாம் அருள் மிகு அருள் மிகு அருள் மிகு தானே சொல்றாங்க. எல்லா மதத்திலையும் அருள் தான் சொல்றாங்க. கிரேஸ் ஆஃப் காட், அருள் சொல்றாங்க. அருள் தருவாய், அருள் பிரசாதம், நோட்டீஸ்கள் எல்லாம் போடுறோம். கடவுள் அருளை பெற வேண்டுகிறோம் சொல்றீங்கல்ல. அருள்னா இவ்வளவு நாளும் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தோம்? பெரிய தேங்காய் கொடுத்தாங்க, அருள் பிரசாதம். விபூதி கொடுத்தாங்க, அருள் பிரசாதம். குங்குமம் கொடுத்தாங்க, அருள் பிரசாதம். பஞ்சாமிர்தம் கொடுத்தாங்க, அருள் பிரசாதம். சர்ச்சில் கூட கொடுக்குறாங்க, அப்பம் கொடுப்பாங்க, திராட்சை எல்லாம், திராட்சை இதெல்லாம் அருள் பிரசாதம், கிரேஸ் இதெல்லாம் சொல்லிட்டு. அருள் என்றால் அறிவு. அருளுக்கு என்ன டெபினிஷன் தெரியுமா? பொருள். அருள்ங்கிற சொல்லுக்கு இன்னொரு எதிர்ச்சொல் இருக்கு, பொருள். என்ன சொல்லுங்க? அதுக்கு எதிர்ச்சொல் என்னது? அருள். இப்ப பொருள்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அருள்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பொருள்னா என்ன, அதுக்கு என்ன டெபினிஷன் யாராவது சொல்ல முடியுமா? நான் சொல்றேன். பார்வை உணர்வுக்கோ தொடு உணர்வுக்கோ அறியப்படுவது பொருள். என்ன சொல்லியிருக்கிறேன்? பார்வை உணர்வுக்கோ தொடு உணர்வுக்கோ அறியப்படுவது பொருள். இப்ப இது என்ன? திடப்பொருள் தானே. திடப்பொருள் கண்ணுக்கு தெரியுது இல்ல, தொட்டு பார்க்கலாம்ல. இந்த பாட்டில் திடப்பொருள். இது உள்ள இருக்க தண்ணி திரவ பொருள். கண்ணுக்கும் தெரியும்,
தொட்டும் பார்க்கலாம். அப்புறம் இங்க எல்லாம் காற்று இருக்குதுல்ல, காற்று வாயு பொருள், இது கண்ணுக்கு தெரியல, ஆனா வீசுனா தோலுக்கு தெரியும். இதெல்லாம் பொருள். காந்த சக்தி இருக்குது, காந்த சக்தி. இப்ப இந்த கை வச்சீங்கன்னா காந்தம் ஒண்ணு கையை இழுக்கும் இல்லையா? இந்த கையை வச்சிருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல கை ஒண்ணு இழுக்கும், இப்படி இருக்கும். நம்ம கையில இருந்து கூட ஒரு காந்த சக்தி வருது. இது ஒரு மேக்னெட்டிக் ராடு, ஒரு ஊசி கொண்டு வந்தா இழுக்கும், ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு இழுக்குது இல்லையா? இது பெரியதா தெரியலையா? சரி, இப்போ காந்தத்துல பாசிட்டிவ் பக்கத்துல குழந்தா என்ன ஆகும்? அழுத்தும். அப்ப ஏதோ ஒண்ணு அழுத்துது இல்லை, ஃபீல் பண்ண முடியுதா இல்லையா? அந்த அழுத்துறத கூட நீங்க ஃபீல் பண்ண முடியுது கையில இல்லையா? அறிவை பார்க்க முடியுமா? அறிவை தொட்டு பார்க்க முடியுமா? கண்ணுக்கு தெரியுமா? புரியுதா? அருள் என்றால் அறிவு. அதனாலதான் மகரிஷிக்கு அருள் தந்தை, சர்ச்சில் கூட ஃபாதர் அருள் தந்தைன்னு சொல்லுவாங்க. அப்ப அருள்னா என்ன? அறிவு, அறிவு தந்தை. இந்த அறிவுதான் தெய்வம். அந்த அறிவை வேதாத்திரி போன்ற மகரிஷி மகான்கள் கொடுக்கிறாங்க, உடனே அவர்களையும் தெய்வமா வணங்குறோம். புரியுதா? சாய்பாபாவை கடவுளா வணங்குறான். அவர் என்ன செஞ்சாரு? அறிவு தான் சொன்னார். நீ எல்லாத்தையும் அன்பா இருக்கணும், உழைச்சி பொருள் ஈட்டணும், உன் உடல் நலத்தை நீ காக்கணும், இவன்னு சொன்னாரு. வேற என்ன சொன்னாரு சொல்லுங்க? சர்ச்சில், மாஸ்க்ல, அல்லது மத நூல்கள்ல என்ன சொல்லி இருக்குது? இதான் சொல்லி இருக்கு. இத அந்த மத தலைவர்கள் எடுத்து சொல்லுகிறார்கள். அந்த அறிவை சொல்றாங்கல்ல, அப்ப அதான் அறிவு, அதான் வேத வாக்கு, தெய்வ வாக்கு, கடவுளுடைய அறிவு. அப்ப இந்த அறிவு யாருடைய அறிவு? இப்போ திருவள்ளுவர் அறநெறிகளை சொல்லியிருக்கிறார், துன்பம் இல்லாமல் வாழ்றது. இந்த அறிவு அவர் எங்கிருந்து பெற்றார்? அவருக்கு குருமார்கள் இருந்திருக்கலாம், காலையில சொன்ன மாதிரி இறைவனிடம் இருந்து பெறுகிறார்கள். பகவத்கீதையில இந்த அறநெறி அறிவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. சொன்னது யாரு? கிருஷ்ண பகவான். அது யாருன்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். பகவானே கிருஷ்ணராக அவதாரம் எடுத்து வந்து சொன்னார். அப்ப பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கிற அறநெறிகள் யாருடைய அறிவு? இறைவனுடைய அறிவு. பைபிள்ல யார் சொன்னது? இயேசு. இயேசு யார்? பிதாவினுடைய அவதாரம், பிதாவுடைய குழந்தை. அப்படித்தானே? நம்ம குழந்தையும் நம்ம அவதாரம் தானே, சந்தேகம் இல்லையே. அப்ப இயேசு சொன்னாருன்னா, இயேசு சொன்னது யாருடைய அறிவு? இறைவனுடைய அறிவு. இதுதான் தெய்வ வாக்கு. நீதிமொழிகள் இருக்குது இல்ல, அங்க கூட இருக்குது 10 commandments. எல்லா மத நூல்கள்லயும் இருக்கு கர்மயோக நெறிகள். அதுல பகவத்கீதையில தனியா கர்மயோகத்துக்குன்னே சில சாப்டர் இருக்கு. அதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி இந்த காலத்துக்கு தகுந்தா போல லேட்டஸ்ட் மொபைல் போன் மாதிரி அப்படி சுருக்கி 10 அறநெறிகள் கேட்டா சொல்ல போறேன். இப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டு கடைப்பிடிக்கணும். அப்ப இந்த அறிவு தான் நம்மை துன்பத்திலிருந்து காக்கும். அதான் சொன்னாங்க, வினை விதைத்தவன். அப்ப நம்முடைய நல வாழ்வுக்கு
இந்த 10 வினைகளை தெரிந்து கொண்டால், அதை கடைபிடித்து வாழ்ந்தால் நம்ம எப்படி வாழலாம்? உடல் பிரச்சனை, பொருள் பிரச்சனை, உறவு பிரச்சனை, மன நிறைவு பிரச்சனை இல்லாமல் வாழலாம். இவ்வளவு நேரம் ஏன் இதை பேசியிருக்கிறேன்னா, இப்பதான் உங்களுக்கு இந்த 10 நெறிகளை பற்றி தெரிந்து கொள்ளணுங்கிற ஒரு ஆர்வம் வரும். வந்துருச்சா இல்லையா? இந்த பசி இருந்தாதான் நான் சொல்றத கவனிப்பீங்க, கவனிக்க முடியும், இதை உள்வாங்குவீங்க. இன்னைக்கு சொல்றேன், இத 10 கடைப்பிடிங்க. இன்னையில இருந்து உங்க வாழ்க்கையில துன்பங்கள் குறைய தொடங்கிவிடும். ஒரு நாள் துன்பமே இருக்காது. துன்பம் இல்லாமல் இன்பமாக, மகிழ்ச்சியாக, ஹாப்பியாக, சந்தோஷமா எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி வெட்டிங் டே, ஹாப்பி நியூ இயர். இப்ப அடுத்தால வரப்போகுது ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி தீபாவளி. வருஷம் தான் சொல்லிட்டு இருக்கிறோம். ஹாப்பி தீபாவளி, தீபாவளி அன்னைக்கு மட்டும் ஹாப்பியா இருக்கணுமா? ஹாப்பி நியூ இயர்னா நியூ இயர் அன்னைக்கு மட்டும் இருக்கணுமா? எப்படி இருக்குன்னு சொல்றோம். பர்த்டேல ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி பர்த்டே சொன்னா இன்னைக்கு மட்டும் சந்தோஷமாயிரு, அதுக்காக சொல்றோம். வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமா இப்படித்தானே அர்த்தம். அப்படி ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு ஒரு 10 கர்மயோக நெறிகளை நான் சொல்ல போறேன். நல்லா கவனி. 4 எதுக்கு 4 சம்பந்தப்பட்டதுதான். ஒண்ணு உடல் நலம், இன்னொன்னு பொருள் வளம். சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. உடல் நலம், பொருள் வளம், நட்பு நலம், மன நிறைவு. ஹெல்த், வெல்த், ஹார்மனி அண்ட் பீஸ். ஆங்கிலத்தில் சொல்லுங்க. ஹெல்த், வெல்த், ஹார்மனி அண்ட் பீஸ். இவ்வளவுதான் வேணும். தமிழ்ல சொன்னதை விட ஆங்கிலத்தில் சொன்னது ரொம்ப நல்லா புரியுது இல்ல? ஹெல்த், வெல்த், ஹார்மனி அண்ட் பீஸ் இல்லையா? இது ஞாபகம் வச்சுங்க. இப்ப நான் சொல்ல போற 10 இந்த 4க்கும் தான். அது சரிதான். பாருங்க பாருங்க. அன்னை, தந்தை, குரு, ஆட்சி தலைவர், தெய்வம் ஆகிய 5வரை மதித்து வாழ்வேன். இந்த அன்னை, தந்தை இவங்க 2 உதவி நமக்கு வேணுமா வேண்டாமா? அவங்களுடைய உதவி, அன்பு, ஆதரவு இல்லாம நம்ம வாழ முடியுமா? அதுக்கப்புறம் குரு. குருன்னா யாரு? அறிவில் உயர்வதற்கு உதவுறவர். அவருடைய குரு வேணும் நமக்கு. அப்புறம் ஆட்சி தலைமை, ஆட்சி பொறுப்பாளர்கள். ஆட்சி பொறுப்போட வேலை என்ன? நம்மளை பாதுகாக்கணும். ஒருவருடைய உரிமையை இன்னொருத்தர் பறிக்க கூடாது இல்லையா? அதே மாதிரி இந்த நாட்டு மக்களுக்கு என்ன பொருள் வேண்டும், என்னென்ன பொருள் வேண்டும், எவ்வளவு வேண்டும், என்ன தரத்தில் வேண்டும் என்று திட்டமிட்டு அந்த பொருள் ஈட்டுவதற்கான தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது யாருடைய வேலை? அரசாங்கம். இன்னைக்கு அப்படி இருக்குதான்னு கேட்கக்கூடாது. அது நம்ம நாட்டுல இல்லை. நான் சில வளர்ந்த நாடுகளுக்கெல்லாம் போய் வரேன். அவ்வப்பொழுது ரொம்ப வேதனையா இருக்கு. ஒண்ணுமில்லாத நாட்டுல அவங்க அவ்வளவு வசதியா வாழ்றாங்க. இந்த கிளைமேட் சரியில்லை, இயற்கை வளமும் கிடையாது, மக்களும் இல்லை, ஆனா எல்லா வசதியோட வாழ்றாங்க. சொந்த காரு கூட தேவையில்லை, டாக்ஸி அவ்வளவு ஓடுது. என்னுடைய மகன் அமெரிக்காவில் இருக்கும்போது கார் வச்சிருந்தான். இப்ப பின்லாண்ட்ல இருக்கிறாரு, காரே வாங்கல. ஏன்டா அண்ணன்? எப்பா இங்க காரே தேவையில்லை, பென்ஸ், BMW, ரோல்ஸ் ராய்ஸ் டாக்ஸியா ஓடுதுப்பா. எப்படி இருக்கு? ஒரு விஷயம் தெரியுமா? உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ நான் சொல்றேன். ஒரு முறை பின்லாண்ட்ல 100 மணிப்பர்ஸ்ல பணத்தை வச்சு 100 இடத்துல போட்டாங்களாம். 24 மணி நேரம் கழிச்சு போய் பார்த்தா அங்கங்க இருந்தது, ஒருத்தர் எடுக்கிறது இல்லை. நீங்க ஒரு பொருளை மிஸ் பண்ணிட்டீங்க. என் மகனே ஒரு தரம்
ஒரு ஃபைல் மிஸ் பண்ணிட்டானாமா. மறுநாள் வீட்டுக்கு வந்துச்சு. அதுல அட்ரஸ் இருந்தா போதும், யாரும் எடுக்கிறது. எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா நாடு, நம்ம நாடு எப்படி இருக்கு? அது உலகத்திலேயே எல்லா வளங்களும் நிறைந்த ஒரே நாடு பாரதம். ஒரு காலத்துல அந்த ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டுக்கு ஆட்சிக்கு வந்த போது மிக்காலேங்கிறவரு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறான். யாரு? எலிசபெத் ராணிக்கு. பிச்சைக்காரர்களே இல்லாத நாடு பாரதம். நிலைமையை பார்த்தீங்களா? என்ன காரணம்? திறமையும் நேர்மையும் இல்லாத ஆட்சி நிர்வாகம். இந்த நாட்டு மக்களுக்கு என்ன வேண்டும், எவ்வளவு வேண்டும், என்ன தரத்தில் வேண்டும், எப்பொழுது வேண்டும் என்று நிர்ணயிக்கக்கூடிய ஒரு திறமை இல்லாத ஆட்சி நிர்வாகத்தால் தான் 1967 அரிசி ஆட்சியை கவிழ்த்தது. இடையில ஒரு தரம் வெங்காயம் ஆட்சியை கவிழ்த்து. இன்னைக்கு தற்காலத்துல குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. புரியுதா? ஆனாலும் இந்த ஆட்சி வேணுமா வேண்டாமா? ஆட்சி இல்லைன்னா முடியுமா? ஆட்சி இல்லைன்னு வச்சுங்க, நீங்க அவ்வளவுதான். அவன் அடிச்சு ஒடுக்கம் ஒருத்தனை கடிச்சு கொதறி கொள்ளையடிச்சு கொலை பண்ணி சட்டம் ஒழுங்கே இருக்காது. இவ்வளவு கொஞ்சம் ஆட்சிக்காக பயந்துட்டு இருக்கிறேன். ஓரளவுக்கு ஆட்சியும் வேண்டியிருக்கு. சில பொருள்லாம் கிடைக்குது இல்லை. இப்ப மின்சாரம் வேணும், கவர்மெண்ட் தானே பண்ணணும். அதை தனி மனிதனா பண்ண முடியுமா? பொது காரியங்கள் எவ்வளவோ செஞ்சுட்டு தான் இருக்குது. அப்ப அரசாங்கம் வேணும் இல்லையா? அந்த அரசாங்கத்தை நாம் மதிக்க வேண்டும். ரெஸ்பெக்ட் யுவர் கவர்மெண்ட். எப்படி இப்படி இப்ப மோசமான ஆட்சியா இருந்தாலும் பரவாயில்ல, அப்பவும் மதிக்கணும். மதிக்கணுமா வேண்டாமா? வேல்யூ இருக்கா இல்லையா? அதான் ஆட்சி தலைவர்னா ஆட்சின்னு அர்த்தம். அடுத்தது தெய்வம். இந்த நம்ம வாழ்றோம் இல்லைங்களா, வாழ்றதுக்கு பொருள் வேணும். இந்த பொருளுக்கான மூலப்பொருள் எல்லாம் கொடுத்தது யாரு? இயற்கை அல்லது இறைவன். பைபிள் சொல்லுகிறது, மனிதனை படைப்பதற்கு முன்னால் மனிதனுக்கு தேவையான எல்லா வளங்களையும் படைத்து இறுதியாக மனிதனை படைத்து. இல்லையா? இப்ப அரிசி பருப்பு காய்கறிகள் எல்லாம் வேணும் சாப்பிடுறது. அதுக்கு விதை இருக்குல்ல, இயற்கையில இருக்குதா இல்லையா? கல்லு மண், கல் இருக்குது, தண்ணி இருக்குது, வெப்பம் இருக்குது, எல்லாத்தையும் கொடுத்து நாம சிந்திக்கிற போது தொழில் அறிவையும் கொடுத்து விட்டது. பருத்தி கொடுத்துருக்குது, பஞ்சு செஞ்சிருச்சு. அந்த பஞ்ச நூலாக்கி துணியாக்கி ஆடையாகி தைத்து பயன்படுத்துகிற அறிவை கொடுத்தது யார்? அதுவும் இறைவன், தெய்வம். ஒருத்தர் ஆஸ்கர் அவார்டு வாங்குறார், இசையில பெரிய மேதை. அவருக்கு புகழாரம் சூட்டுகிறார்கள். அவர் இந்த புகழ் யாருக்குன்னு சொன்னாரு? எல்லா புகழும். புரியுதா? அப்ப எல்லா அறிவும் இங்க இருக்கிற இயற்கை வளங்களும் யார் கொடுத்தது? இதுதான் காட் கிஃப்ட். சிலர் கார்ல காட் கிஃப்ட்னு எழுதியிருப்பாங்க. இன்னொருத்தர் மதர் ஃபாதர் கிஃப்ட், மதர் கிஃப்ட், இன்னொருத்தர் மாமனார் கிஃப்ட்னு எழுதி வச்சிருக்கிறார். ஆனா உண்மையில யாரு கிஃப்ட்டுங்க? இந்த கார் மட்டுமா கிஃப்ட்? மனைவிய கூட சொல்றோம், நல்ல மனைவியா அமைஞ்சிட்டா யாருடைய கிஃப்ட்? இறைவனுடைய. நல்ல குழந்தைகள் பெற்றுட்டா இறைவனுடைய கிஃப்ட். சொல்றீங்கல்ல, எல்லாம் இறைவன் செயல். அப்ப இந்த இறைவனுக்கும் நமக்கும் சம்பந்தம் இருக்குதா இல்லையா? இதை மதிக்கணுமா இல்லையா? அன்னை, தந்தை, குரு, ஆட்சி தலைவர், தெய்வம்,
ஆகிய ஐவரை மதித்து வாழ்வேன். சரியா புரிஞ்சு போச்சுல்ல? அடுத்தது பாருங்க, இந்த தெய்வம் தெய்வம்னு சொன்னோம்ல, அது எங்கும் இருக்கும், தூணிலும் இருக்கும், நமக்குள்ள இருக்குமா இருக்காதா? உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்ப ஆலயம். அது எங்க இருக்குன்னா நம் உயிருக்குள் இருக்கிறது, நம்ம உடம்புக்குள்ள. அந்த உயிருக்குள்ள இருக்கிற அந்த இறைவன் தான் மனம். அதனாலதான் இறைவனுக்கு என்ன பேரு? ஆத்மா. மனதுக்கு என்ன பேரு? ஆத்மா. உயிருக்கு என்ன பேரு? ஆத்மா. இத தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கிறோம்ல, யார் அனுபவிக்கிறா? ஆத்மா தான் அனுபவிக்கிறது. எல்லார் உடலிலும் இருப்பது எது? ஒரே ஆத்மா. அப்போ இப்ப நல்லா கவனிங்க. இப்போ ஒருத்தர் செத்து போயிட்டாரு, அவருடைய உடல் தான் செத்துது. அவர் உடம்புல இருந்து அனுபவிக்கிறது யாரு? ஆத்மா. இப்ப நம்ம உடம்புல இருந்து அனுபவிக்கிறது யாரு? இப்ப ஆத்மா செத்து போயிட்டா. அப்போ இப்ப டிவி சீரியல் ஓடிட்டு இருக்கு, சீரியலுடைய முடிவை பார்க்கணும்னு ஒரு ஆசை. நமக்கும் ஆசை இருக்குது, நம்ம நண்பருக்கும் ஆசை இருக்கு. அவர் செத்து போயிட்டாரு இல்லையா? இந்த டிவி சீரியல் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தது யாரு? ஆன்மா. எது? ஆன்மா. நம்ம உடம்புல இருந்து அனுபவிக்கிறது எது? ஆன்மா. நண்பர் செத்து போயிட்டாரு, இப்ப தொடர்ந்து அனுபவிக்கிறது யாரு? நான் சொல்றோம். நான்கிறது எது? ஆத்மா. அப்ப நண்பர் செத்து போயிட்டாரா? இப்ப புரியுதா? ஆன்மா ஒன்றுதான். இந்த உலக இன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பது ஒரே ஒரு ஆன்மாதான். அது இந்த உலகம் உள்ள அளவும் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறது. பில்கேட்ஸ் யாரு? பில்கேட்ஸ் அனுபவிக்கிறாருன்னு சொல்றீங்க, ஒபாமா அனுபவிக்கிறாருன்னு சொல்றீங்க, அம்பானி 7,800 கோடிக்கு வீடு கட்டி அனுபவிக்கிறாருன்னு சொல்றீங்க. அங்க அனுபவிக்கிறது எது? ஆன்மா. உங்ககிட்ட இருக்கிறது எது? ஆன்மா ஒண்ணுதானே. அப்போ அம்பானி உடலில் அனுபவிப்பது ஆன்மா, நீங்கள் ஆன்மா. அப்படியானால் அங்கே அனுபவிப்பது நீங்கள் தான். லாஜிக். இதுதான் உண்மை. சரி, இப்ப நீங்க நாம எல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இன்பங்களை. நம்ம பிள்ளைகள் நமக்கு கிடைக்காத ஒரு இன்பத்தை அனுபவிக்கிறான்னு நினைச்சுக்குவோம். இப்ப நான் இந்தியாவில் இருக்கிறேன், என் பையன் பல நாடுகளுக்கு போய் அப்படி அங்க இருக்க காட்சிகள் எல்லாம் பார்த்து ரசிக்கிறான், அங்க இருக்கிற பழங்கள் எல்லாம் சாப்பிடுறான், உணவு எல்லாம் சாப்பிடுறான், டான்ஸ் பார்க்கறான். நான் என்ன நினைக்கிறேன், அவனுக்கு கொடுத்து வச்சிருக்குது, எனக்கு வாய்ப்பு கிடைக்கலையே அப்படின்னு நினைச்சா இது சரியா? சரியா? நான் தான். நல்ல கவனி. அவனுடைய உடல் செல் எடுத்து டெஸ்ட் பண்ணுவோம். என்னுடைய உடல் செல் DNA டெஸ்ட் இருக்குல்ல, யார் உடல்? என்னுடைய உடல் இல்லையா? அந்த உடம்புல உயிர் இருக்குதா இல்லையா? உயிர் எங்க இருந்து போச்சு? என்னுடைய கரு மூலமா தானே போச்சு. அவன் உடலுக்கு வேண்டிய அந்த செல் கரு ஏன் உடம்புல இருந்து போச்சு? அந்த கருதான் அவன் உடலா இருக்கு. என்னுடைய உடல் தான் அவன் உடலாக இருக்கிறது, என்னுடைய உயிர் தான் அவன் உயிராக இருக்கிறது. உடலும் உயிரும் சேர்ந்தாதான் மனம். அப்போ என் மகனுடைய மனம் என்பது என் மனம் தானே. கரெக்ட்? அதனாலதான் நமக்கு கிடைக்காத ஒரு இன்பத்தை நம்ம பிள்ளைகள் அனுபவிக்கிற போது
நமக்கு சந்தோஷமா இருக்குதா, பொறாமையா இருக்குதா? ஆனா பங்காளி அனுபவிச்சா, பங்காளி பையன் அனுபவிச்சா நமக்கு எப்படி இருக்கு? பொசு பொசுன்னு இருக்கும். ஏன்? இங்க அனுபவிப்பது எது? அதாவது ஆன்மா என்பது என்ன என்கிற ஆன்மீக அறிவு இல்லாததால் இங்க மன நிறைவு வரல. இந்த அறிவு வேணும். பார்த்தீங்களா? இறைநிலை என்பது ஆன்மா என்னுள் எனது அறிவின் உட்பொருளாய் உள்ளது என உணர்கிறேன். இத உணர்ந்துட்டீங்கன்னா, ஏன்னா இப்ப நீங்க நினைக்கலாம், நம்ம எல்லாருக்கும் ஆசை வரும், வராதா? வராது. இல்லைன்னு ஆசை வரும், எங்க இருக்குது? ஆடிக்காரு மேல ஆசை வரும்னு நினைக்கிறீங்களா? அந்த ஆடிக்காருல ஆடாம போறது நான் தான் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஆடிக்காரு என்கிட்ட தான் இருக்கு, நான் தான் பயன்படுத்துறேன். பயன்படுத்துறது எது? இந்த உடல் அல்ல, ஆன்மா. ஆன்மா ஒன்றுதான். இது உங்களுக்கு புரிஞ்சுட்டா புரியல? ரொம்ப சூப்பர். இத இந்த தவம் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, இதை கரெக்டா தவம் பண்ணிட்டீங்கன்னா தெளிவா புரிஞ்சிடும். சிலருக்கு தவம் பண்ணாமலே புரியுது. இயற்கையிலே அந்த சிந்தனை திறன் இருக்கு உங்களுக்கு. சிலருக்கு, எல்லாருக்குமே புரிஞ்சிருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். புரியுதா? இப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு தான் தவம், மெடிடேஷன். மெடிடேஷன் பண்றவங்களுக்கு தான் இப்ப நான் சொல்றது புரியும். புரியாது. ஓகே? இறைநிலை ஆன்மா. இறைவனுக்கு பேர் ஆன்மா தானே. எனது அறிவின் உட்பொருளாய், அறிவுக்கு அறிவாக, அதான் பேரறிவு. இந்த அறிவுக்குள்ள அந்த அறிவு இருக்கு. இது மன நிறைவுக்கான இரண்டாவது கருத்து. நெறிகள், நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய நெறிகள். மூணாவது, எண்ணம் சொல் தல் இவற்றால் துன்பம் செய்யாது விழிப்போடு இருப்பேன். பாருங்க, பிறருடைய நட்பு வேணுமா வேண்டாமா? அப்போ நம்ம பிறருக்கு தீங்கு எண்ணவும் கூடாது. பேச்சாலோ செயலாலோ பிறருக்கு துன்பம் கொடுத்தால் நமக்கு பிறருடைய நட்பு கிடைக்காது. அப்ப பிறருடைய நட்பு வேணும்னா நம்ம மனைவியினுடைய நட்பு வேணும். நம்ம எப்படி நடந்துக்கணும்? பேச்சால் செயலால் அவங்களுக்கு என்ன சொல்லக்கூடாதுங்க? துன்பம் கொடுத்துடக்கூடாது. நான் இப்போ ஒரு 5 நாள் தொடர்ந்து வெளியூர் போயிட்டேன். வீட்டுல கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. போறப்போ அவங்கள்ட்ட அனுமதி வாங்கிட்டு தான் போனேன். 5 நாள் போறேம்மா, நீ தனியா தான் இருக்கணும், எனக்கு தெரியும், கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், நான் போறதா, போயிட்டு வரேன், போயிட்டு வாங்க. ஆனாலும் அவங்களுக்கு மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கு. நான் வந்த உடனே என்ன சொன்ன தெரியுமா? நீ காலையில, சாரிம்மா, இனிமே இந்த மாதிரி 5 நாள் போற மாதிரி இருந்தா நீனு என் கூட வந்துரு, கூட்டிட்டு போறேன். நீ காலையில சொன்ன, நான் வெளிநாட்டுக்கு போறப்போ கூட என் கூட வந்துட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், நிம்மதியா இருக்கும், நான் மகிழ்ச்சியா இருப்பேன், உனக்கும் சங்கடமா இருக்காது. நீ காலையில சொல்றேன் நான். புரியுதா? அந்த இன்முகம், இன்சொல். நாம் மனைவியை நேசித்தால் நம் மனைவி நம்முடைய நேசி. உண்மைதானே? இப்ப மனைவி மட்டும்தான் நம்ம உறவு வேணுமா? குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமா? பக்கத்து வீட்டுக்காரர், நம்ம தொழில் செய்யறதுல, இந்த சமுதாயத்துல எத்தனை பேருடைய உறவை நாம் பேணி காக்க வேண்டி இருக்கிறது. அப்ப என்ன வழிங்க? நாம் பிறருக்கு துன்பம் கொடுக்க கூடாது. துன்பம் கொடுத்தால் நாம் பிறர் நட்பை இழந்து விடுவோம். பொருளை சம்பாதிக்கிறது ஒண்ணு, பொருளை இழக்காம பாதுகாக்கிறது ஒண்ணு.
அப்ப இந்த உறவை பேணி காக்கணும்னா எண்ணம், சொல், செயலால் நாம் யாருக்கும் துன்பம் கொடுக்க கூடாது. அதுல விழிப்போடு இருக்கணும். கரெக்ட். மூணாவது. நாலாவது, நமக்கு உடல் நலம் வேணும் இல்லையா? அதுக்கு 5 தான். உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, எண்ணம். காலையில சொல்லியிருக்கிறேன். உணவுல சத்துள்ள உணவு, தூய்மையான உணவு, பசி வந்து சாப்பிடணும். உணவை விரும்பி ரசித்து ருசித்து அரைச்சு கூழாக்கி பசி அடங்கினா நிறுத்திடணும். அதானே? உடலுக்கு வேண்டிய உழைப்பு வேணும், உறக்கம் வேணும், உடலுறவு வேணும். இந்த உணர்ச்சி வயப்படுற எண்ணம், பேராசை, பொறாமை, சினம், வஞ்சம், அச்சம், துக்கம், கவலை, இதெல்லாம் வந்ததுன்னா நோய் வந்து. அப்ப இந்த உணர்ச்சி வயப்படாம மனதை பார்த்துக்கணும் இல்லையா? சரியா பார்த்தா உடல் நலத்துக்கு ரைட். அடுத்தது, நம்ம இந்த நட்பை இழக்கக்கூடாதுன்னு சொன்னோம். அதுக்கு என்ன செய்யணும்? பிறருக்கு துன்பம் கொடுக்கக்கூடாது, துன்பம் நினைக்கக்கூடாது, பேச்சால செயலால துன்பம் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்துட்டோம்னா உறவை இழந்துருவோம். இப்போ உறவை பேணி காக்கணும், உறவை ஈட்டணும். அதுக்கு என்ன பண்ணணும் பாருங்க. நாம் நம்முடைய உடல் நலத்தை நம்ம முதல்ல பாதுகாக்கணும். இல்லைன்னா பிறருடைய உதவி தேவைப்பட்டுரும். நாம் பிறருக்கு உதவவும் முடியாது. எப்படி உதவணும்? குடும்பத்துக்கு உதவணும் அல்லவா? பெற்றோர், வாழ்க்கை துணை, குழந்தைகள், உடன் பிறந்தவர்கள், இவங்கெல்லாம் நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள். அதானே? உடன் பிறந்தவருக்கு கல்யாணம் ஆகி குடும்ப அட்டை தனியா வந்துடுச்சுன்னா அடுத்த குடும்பம். அதுவரையில் அவர் எந்த குடும்ப உறுப்பினர்? நம்ம குடும்ப உறுப்பினர். இந்த குடும்ப உறுப்பினர்களுடைய நட்பு நமக்கு வேணும். அப்போ நாம் அவர்களுக்கு எப்பொழுதும் உதவ வேண்டும். புரியுங்களா? அவங்க செய்ய வேண்டிய கடமைகள், அதாவது அறிவு தேவைன்னா அறிவு கொடுக்கணும், அறிவை சொல்லி கொடுக்கணும். பொருள் வேணும்னா பொருளை கொடுக்கணும், ஈட்டி கொடுக்கணும். இல்ல உடல் உழைப்பை கொடுக்கணும். உடல் உழைப்பால், பொருளால், அறிவால் நம்ம என்ன பண்ணணும்? நம் குடும்ப உறுப்பினர்களுக்கு உதவ வேண்டும். அதே போல சுற்றத்தார்கள், தாய் வழி, தந்தை வழி, சுற்றத்தார்கள் இருப்பாங்கல்ல, அவங்க நமக்கு உறவு வேண்டாமா? அவங்களுடைய உதவி வேணுமல்லவா? அப்போ அவங்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும். எப்படி? உடலால், பொருளால், அறிவால். அதான் சுற்றத்தார்களுக்கு. அதுக்கு அடுத்தது என்னது? நாம் வாழுகிற ஊர் மக்களுக்கு. ஏன்னா அவங்களுடைய உதவி எனக்கு வேணுமே. நட்பை சம்பாதிக்கணும் அல்லவா? உறவை சம்பாதிக்கணும் இல்லையா? பேணி காக்கணும் அல்லவா? அப்ப இந்த ஊர் மக்களுக்கு. அதுக்கு அப்புறமா யாரு? உலக மக்களுக்கு. பாருங்க, இப்போ நாம இந்த கருத்துல வாழணும். ஒவ்வொரு நாள் என் குடும்ப உறுப்பினர்களுக்கு, என் சுற்றத்தார்களுக்கு, நான் வாழுகிற இந்த ஊர் மக்களுக்கு, இந்த உலக மக்களுக்கு நான் என்ன செய்யணுங்க? என்னுடைய உடல் உழைப்பால், அறிவால், பொருளால் நான் உதவ வேண்டும். இப்ப நான் உங்களுக்கு எதால உதவிக்கிட்டு இருக்கிறேன்? அறிவு. அறிவை கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். உலகம் முழுவதும் கொடுத்துருக்கேன். யூடியூப்ல போனீங்கன்னா டெய்லி ஆயிரக்கணக்கான பேர் வேத சுப்பையா ஸ்பீச்சை கேட்கிறாங்க உலகம் முழுவதும். இப்ப இன்னைக்கு பேசுறது இன்னைக்கு நைட்டு யூடியூபுக்கு போயிடும். புரியுதா? நான் ஒரு நாட்டுக்கு போறேன், ஏர்போர்ட்ல இறங்கி நிக்கிறேன். யாரும் நான் முன்ன பின்ன பார்த்ததில்லை. ஐயா வாழ்க வளமுடன். எப்படி தம்பி என்ன தெரியும் உங்களுக்கு? யூடியூப்ல உங்களுக்கு நேரில் இப்பதாங்க பார்க்க. எங்க போனாலும், பஸ்ல போனா, ட்ரெயின்ல போனா, இன்னும் நிறைய பேருக்கு தெரியுது. அவர்கள் மதிக்கிறார்கள்.
நான் அவர் நட்பை பெற்றிருக்கிறேன், எனக்கு அவர்கள் உதவுகிறார்கள். நான் பஸ்ல நின்றுட்டு போனா அங்க ஒருத்தன் ஐயா உட்காருங்கன்றான். ஏன் என்ன சொல்றான்? என்னால் பயன்பட்டிருக்கிறான். அது மாதிரி நாம் பிறருக்காக வாழ வேண்டும். லிவ் ஃபார் அதர்ஸ். விவேகானந்தர் போன்ற ஞானிகள் சொல்லியிருக்காங்க, பிறருக்காக வாழ்வதே வாழ்க்கை. நீ பிறருக்காகவும் வாழணும், உனக்காகவும் வாழணும். இப்போ தனக்கு செய்ய வேண்டிய கடமை. அதான் நான் பிறருக்காக வாழன்னு தன்னை அழிச்சுக்கிறது இல்லை. மெழுகு சொல்லுவாங்க, நான் மெழுகுவர்த்தி போல் வாழுகிறேன். அது சரியில்லை, அது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. உன்னை அழித்துக் கொண்டு நீ சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஒன்றால் இன்னொன்று கெடாமல் தொண்டு செய்யணும். சரிதானே? இப்போ சமுதாய நட்பு வந்துடும் அல்லவா? 5 முடிஞ்சது, இன்னும் 5 தான் இருக்கு. சமுதாயத்தில் ஆன்மீக அறிவு பெற தொண்டு செய்வேன். இப்ப சொன்ன இல்லைங்களா, ஆன்மா பற்றிய அறிவு வந்தாதான் உடல் நலத்தோடும் பொருள் வளத்தோடும் நட்பு நலத்தோடும் மன நிறைவோடும் வாழுகிற அறிவை அறிய முடியும். ஏன்னா ஆன்மா என்பதுதான் பேரறிவு. நாம் அறிவையெல்லாம் அங்கிருந்துதான் பெறணும். அப்போ அந்த ஆன்மா பற்றிய அறிவு இல்லாமல் அந்த ஆன்மாவோடும் மனதை இணைக்க முடியாது. இதுதான் யோகா, இணைதல். பரமாத்மாவோடு ஜீவாத்மாவை இணைத்தல், இதுதான் யோகா. ஜீவாத்மாங்கிறது மனம், பரமாத்மாங்கிறது தெய்வம். அது பேரறிவு. நமக்கு இப்ப அறிவு குறைபாடு இருக்கு இல்லையா? ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழும்போது நல்ல சொந்த வீடு, ஒரு காரு, கொஞ்சம் நல்ல ஒரு நிலபுலங்கள், கொஞ்சம் நல்ல வசதியா பொருள் வசதியோட குடும்ப வாழ்க்கையை தொடங்கினா ரொம்ப நல்லா இருக்கும்ல, நினைக்கிறோமா இல்லையா? ஆனா சிலருக்கு பாருங்க, அவங்களுக்கு சொந்த வீடு இருக்காது, வீட்டுல கார் இருக்காது, நிலபுலங்கள் இல்லை, ஏதோ தொழில் செஞ்சு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நல்ல பையன், நல்ல குடும்பம், ஆரோக்கியமா இருக்கிறார். ஒரு பெரிய செல்வந்தர் வீட்டு பொண்ணு கிடைச்சிருக்கு. அது சொந்த வீடு இருக்குது, கார் இருக்குது, நிலபுலங்கள் இருக்குது, பேங்க் பேலன்ஸ் இருக்கு. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டோம்னா அந்த கல்யாணம் ஆன அதே நாளிலேயே அந்த நொடியிலேயே அந்த மனைவியினுடைய சொத்துக்கள் அத்தனையும் யாருக்கு சொந்தமாயிடுச்சு? கணவனுக்கு. அல்லது கணவன்கிட்ட கூட சொத்து இருக்குது. இந்த வசதி இல்லாத ஒரு பெண்ணை கல்யாணம் பண்றோம். அந்த நொடியிலிருந்து கணவனுடைய சொத்துக்கள் எல்லாம் யாருக்கு சொந்தமாயிடுச்சு? அப்போ அந்த கல்யாண வீட்டுல என்ன பேசுவாங்க எல்லாரும்? யோகம் வந்தா இப்படி எல்லாம் வரணும், இதுதான் யோகா. அப்போ அறிவு செல்வம் வேணும்னா யார கல்யாணம் பண்ணிக்கணும்? சொல்லுங்களேன். செல்வந்தரை கல்யாணம் பண்ணிக்கணும். அப்போ அறிவு வேணும்னா யார கல்யாணம் பண்ணிக்கணும்? அறிவை கல்யாணம் பண்ணிக்கணும். எது அறிவு? ஆத்மா, பேரறிவு. இப்ப புரியுதா? இதுதான் இந்து கோயில்கள்ல இந்த திருக்கல்யாணம்னு ஒண்ணு நடத்துவாங்க. அது எதுக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த சொல்றதுக்கு தான். ஜீவாத்மா என்பது மனம், பரமாத்மா என்பது தெய்வம், சிவம் என்பது பரமாத்மா, சக்தி என்பது ஜீவாத்மா, ரெண்டும் கூடுது. இதைத்தான் ஐதீக முறையில இந்து கோயில்ல கல்யாணம் பண்ணும்போது சொல்லணும். நீங்க சொல்றாங்களா? எல்லாம் கிடையாது. திருக்கல்யாணம்னு ஒண்ணு நடக்கும். அந்த துறையில தான் நான் வேலை பார்த்தேன்னு சொன்னேன். ஒரு முறை ஒரு கோயில்ல கேட்டேன், ஏன் சாமி குருக்கள்கிட்ட இந்த திருக்கல்யாணம் பண்றமே எதுக்குன்னு? ஐதீகம். எதுக்குன்னு சொல்லுங்க. ஒரு கொஞ்ச நேரம் கழித்து கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும்னாரு.
அப்ப நான் கேட்டேன், கல்யாணம் ஆனவங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டுட்டேன். அப்புறம் நான் யோசனை பண்றேன். இப்ப நான் சொன்னேன், நீங்க சொல்ற பதில் சரியில்லை, இதுக்கு ஏதோ ஒரு உட்பொருள் இருக்கு, அதை கண்டுபிடிங்க. உண்மைதானே? கிடையாது. கல்யாணம் ஆகல பார்த்தாதான் கல்யாணம் ஆகுமா? அப்ப இது ஏதோ ஒரு உட்பொருள் இருக்கு உள்ள, நமக்கு புரியல. இதான் யோகா இணைதல், புரியுதா? அதுக்குதான் அந்த ஆன்மா பற்றிய அறிவு வேண்டும். ஆன்மா எதுன்னு தெரியாதானே அதோடு மனதை இணைக்க முடியும். நாம் எதை நினைக்கிறோமோ அதுவாக மாறுகிறோம். அப்ப ஆன்மா எதுன்னு தெரியாம நீங்க ஆன்மாவை நினைக்க முடியுமா? ஆன்மாவை நினைத்தல் தான் ஆன்மாவை வணங்குதல். இப்ப அம்மாவை நினைக்கிறோம், அம்மாவை வணங்குறது வேற, நினைக்கிறது வேறையா? மதிப்போடு நினைத்தல். அப்ப ஆன்மாவை கடவுளை வணங்குறதுன்னா கடவுளை நினைத்தல். கடவுள் எதுன்னே தெரியலையே. கடவுள் ஒன்றா பலவா? சொல்லுங்க. ஒன்று. எது அந்த ஒரு கடவுள்? எது? இஸ்லாமியர்கள் சொல்லுகிறார்கள் ஒரே கடவுள், அல்லாஹ் ஒருவரே கடவுள். எது அந்த அல்லாஹ்? சொல்லு. உருவம் இல்லையா? எப்படி சொல்ல போற? எனக்கு எப்படி காமிக்க போற? அப்ப என்னுடைய அறிவுக்கு உணர்த்துற மாதிரி நீ விளக்கணும். ஐயறிவுக்கு உன்னால காமிக்க முடியாது, ஊனக்கண்ணுக்கு எனக்கு காமிக்க முடியாது. அறிவு கண்ணுக்கு உணர்த்துற மாதிரி நீ சொல்லணும்ல. சொல்லுவாங்களா? இல்லை. சரி, கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்களா? அவங்க சொல்றாங்க இதா ஒருவரே கடவுள். எது சொல்லு? நான் அந்த கடவுளை வணங்குறேன், பிதாவை வணங்குகிறேன். உனக்கே முடியாம தானே இயேசுவின் நாமத்தால் உண்மை வணங்குகிறோன்ற. உனக்கு தெரியாது, இயேசுவை தெரியும், படம் போட்ட. அதுதானே ஞானக்கண் திறந்த, நெத்தியில சிலுவை போட்ட அந்த ஞானக்கண்ணு அறிவுக்கண். அப்ப அறிவுக்கு விளங்குற மாதிரி எங்க விளக்கி சொல்லு பார்க்கலாம். சொல்லுவாங்களா? முடியல. இந்து மதமும் சொல்றது இறைவனுக்கு உருவம் இல்லை, அருவம் தான் உருவமா இருக்கு. ஒரு நாமம் ஒரு உருவம் இல்லாம மாணிக்க வாசகரே சொல்றார். உருவம் மற்றது இறைவன் இந்து மதமும் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது. வேதம் படித்தவர்களே சொல்லுவீர்களா? இப்ப நான் கேட்கிறேன். கண்களுக்கு, ஊனக்கண்ணுக்கு காண முடியாது, ஞானக்கண்ணால் தான் காணும். ஞானம்னா அறிவு, ஆறாவது அறிவு, சிந்தனை. அந்த சிந்தனைக்கு நான் சிந்தித்து புரிந்து கொள்ளுகிற மாதிரி நீங்கள் அறிவுக்கு விளக்கமாக சொல்ல முடியுமா? முடியல. முடியும். புரியுதா? அதான் மதுரைக்குடைய ஸ்பீச் எல்லாம் கேட்கணும். நீங்க கடவுளை காணலாம், நான் கடவுளை காண்பிக்கிறேன். நானும் சொல்றேன், கடவுளை காணலாம், கடவுளை காண முடியும். புரியுதா? அப்ப அந்த கடவுள் பற்றிய அறிவு இல்லாம, எது கடவுள்னு தெரியாம அந்த கடவுளை காண முடியுமா? அந்த சமுதாயத்துல, இந்த சமுதாயத்துல. ஏனென்றால் ஆன்மாவை அறிந்தால் என்ன பலன் தெரியுமா? ஆன்ம நேயம், அன்பு மலர்ந்து விடும். எதுக்கு கடவுளை பற்றி அறியணும்? ஏன் தெரியுமா? அறிந்தது ஆன்மா, மலர்வது ஆன்ம நேயம். அறிந்தது சிவம், மலர்வது அன்பு. அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார். இப்ப புரியுதா? நான் கேட்கிறேன், சமுதாயத்துல எத்தனை பேர்கிட்ட சார் அன்பு இருக்கு? ஞானிகள்கிட்ட தான் அன்பு இருக்கு. ஞானினா யாரு? ஆன்மாவை அறிந்தவர்களே ஞானிகள், ஆத்ம ஞானிகளே ஞானிகள். அன்புக்கு என்ன அடையாளம் தெரியுமா? இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண. ஒரு ஞானி எழுதுறார்,
தன்னுடைய குடும்ப உறுப்பினரை நம் கண் முன்னால் கொலை செய்தால் கூட அந்த குற்றத்தை மன்னித்து அவனுக்கு துன்பம் வருகிற போது உதவுவதுதான் இன்னா செய்தாரை ஒடுத்தல் அவர் நான அன்னை. இந்த அன்பு யாரிடம் இருக்கு தெரியுமா? ஞானி பெற்றுதான். ஞானினா யாரு? ஆன்மாவை அறிந்தவன். இதுக்குதான் ஆன்மீகம். இதனாலதான் ஆன்மீகத்துறை தலைவர்கள் எல்லாம் அன்பை போதிக்கிறார்கள். அன்பு செலுத்துங்கள், அன்பு செலுத்துங்கள், அன்பு செலுத்துங்கள். எல்லாரும் தான் பேசுறாங்க. அன்பு செலுத்தும்படி கேட்டுக் கொள்கிறார்கள், போதிக்கிறார்கள். ஆனால் ஆன்மா பற்றிய அறிவை கொடுக்கவில்லை. நிறைய பேர் நாட்டில் வருவாங்க, ஆத்ம விஷயம் ஆன்மீகத்துறை தலைவர்கள் ஊர் ஊரா போவாங்க. எல்லாரும் பேச்சு அன்பு செய்யுங்கள், அன்பு செய்யுங்கள், எல்லாரையும் நேசியுங்கள், யாருக்கும் துன்பம் கொடுக்காதீங்க, பிறகு குற்றத்தை மன்னித்து விடுங்கள். இதானே பேசுறாங்க. இதான் பேசுறாங்களா? வேற ஏதாவது பேசுறாங்களா? அவங்களுக்கு ஆன்மான என்னன்னு சொன்னாங்களா? இப்ப பேரை சொல்ல விரும்பல, எனக்கு ரெக்கார்ட் ஆயிடும். ஆன்மீக தலைவர்கள் உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு பெரிய கூட்டம் இருக்குது. உலகம் முழுவதும் பிரான்சைஸ் இருக்குது. புரியுதா? நிறைய தர்ம ஸ்தாபனங்கள், கல்வி நிறுவனங்களாக நிர்ணயிக்கிறார்கள். அவங்க வர்றாங்கன்னா போலீஸ் பந்தோபஸ்து எல்லாம் வருது. புரியுதா? ஒரு முறை திருச்சி பெல்லில் கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. அங்க ஜனாதிபதி வந்தா அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல தங்குறதுக்கு அனுமதிப்பாங்க. கவர்னர் வந்தா தங்க அனுமதிப்பாங்க. சிஎம் வந்தா தங்க அனுமதிப்பாங்க. வேற யாருக்கும் கிடையாது. புரியுதுங்களா? வேதாத்திரி மகிழ்ச்சி ஒரு முறை திருச்சிக்கு போயிருந்தார். ஹோட்டல்ல தான் தங்க வச்சாங்க. ஆனால் இன்னொரு ஆன்மீக அமைப்பு தலைவர் வந்தார். அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல தங்குறதுக்கு அனுமதித்தார்கள். திருச்சி பெல்லில். புரியுதா? அவரு சிலையை வச்சு சாமி கும்பிடுறவர். இதன் நடந்துட்டு இருக்குது. ஆன்ம நேயத்தை அவர்களால் உருவாக்கி விட முடியுமா? மத சண்டைகள் நடக்குது இல்ல? இப்ப கோயம்புத்தூர்ல நடந்தது கொஞ்ச நாளைக்கு. எப்பவும் நடக்குது. மதத்தாலதான் சண்டை. சண்டைக்கு எது காரணம்? கடவுள் பிரச்சனை. இது ஏன் கடவுள், இது வாங்க. இது ஏ காலனி பிள்ளையார், இது பி காலனி பிள்ளையார். தெருவில் பிள்ளையார் வைக்கிறதுல எத்தனை பிரச்சனை வந்தது? தெற்கு தெருவில் மாரியம்மன், அங்க சண்டை போட்டுட்டா வடக்கு தெருவில் மாரியம்மன். என்னது? நல்லா இளைஞர்களே நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த ஆன்மீக அறிவு வந்தால் ஒன்றி, கடவுளை பற்றிய அறிவு சமுதாயத்தில் மலர்ந்தால் அன்றி மனித நேயம் மலரவே மலர. அன்பு இருந்தா ஒருத்தனுக்கு ஒருத்தன் தீங்கு செய்வானா? அடிப்பானா, உதைப்பானா, திருடுவானா, ஏமாற்றுவானா, கொலை பண்ணுவானா? அன்பு இருந்தால் பிறருடைய தேவையை மதித்து தன்னுடைய தேவையை கட்டுப்படுத்துவான்ல. ஆடம்பர செலவு பண்ணுவானா? 60ஆம் கல்யாணம் பண்ணுவானா? சொல்லுங்க எனக்கு. இப்போ 20ஆம் கல்யாணத்துக்கே வழி இல்லாம இருக்கிறானே உன்னுடைய சகோதரன், உன்னுடைய உடன் பிறப்பு. சொல்ற எங்க இருக்குது அன்பு? இருக்குதா? அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் அன்பு குறைபாடு, அன்பு குறைபாடு, அன்பு குறைபாடு. அந்த அன்பு ஆன்மாவை அறிந்தால் அன்று. இதனால்தான் மகான்கள் சொன்னாங்க, மனிதகுல வாழ்க்கை இன்பமாக அமைய வேண்டுமானால், துன்பமாக இல்லாமல் வாழ வேண்டுமானால் ஆன்மீகம் தழைக்க வேண்டும். எது ஆன்மீகம்? இப்ப இருக்கிறது ஆன்மீகமா? சொல்லுங்க. ஆன்மா பற்றிய அறிவே இல்லையே. எங்க இருக்குது ஆன்மீகம்? அதனாலதான் அறிவு திருக்கோயில்ல ஆன்மீகம் இருக்குது. அதான் இதுக்கு பேரு ஆன்மீக கல்வி. ஓகே, பாருங்க. அப்புறம் ஒழுக்கம், கடமை, ஈகை ஆகிய மூன்றும் இணைந்த அறநெறி வாழ்க்கை வாழ். ஒழுக்கம்னா என்ன தெரியுங்களா?
யாருக்கும் எனக்கும் பிறருக்கும் துன்பம் கொடுக்காமல் வாழ்வது ஒழுக்கம். கடமை என்னன்னு தெரியுங்களா? பிறரிடமிருந்து எதையும் எதிர்பார்க்காமல் சமுதாயத்துக்கு பயனுள்ள தொழிலை கற்றுக்கொண்டு சமுதாய நலனை முன்வைத்து கடமை உணர்வோடு தொழில் செய்யணும். டியூ டு தி சொசைட்டி இஸ் டியூட்டி. இப்ப நம்ம தொழில் செய்யற வயசு வரையில நம்மளை காப்பாற்றுறது யாரு? சமுதாயம். இப்பவும் காப்பாற்றுறது யாரு? சமுதாயம். அப்ப சமுதாயத்துக்கு பயனுள்ள தொழிலை செய்ய வேண்டும். நான் சமுதாயத்துக்கு செய்ய வேண்டும். சமுதாயத்திலிருந்து நான் இப்ப எதையும் எதிர்பார்க்கிறேன். கடமை உணர்வு. ஈகை. உழைக்க இயலாதவர்கள் குழந்தைகள் இருப்பாங்க, தெரியாதவர்கள். பெரியவர்களுக்கு இயலாது. நோயுற்றவர்கள், உறுப்பு குறைபாடு உள்ளவர்கள், அவங்களுக்கு பொருள் வேணுமா வேண்டாமா? யாரு கொடுக்கணும்? உழைக்கிறவங்க தானே கொடுக்கணும். அப்ப ஈகை உணர்வு வேணுமா வேண்டாமா? இதான் கடமை, ஒழுக்கம், ஈகை. இதான் அறநெறி. இதை கடைபிடிக்கணும். அடுத்தது பாருங்க, பெண் குலத்தை நன்றி உணர்வோடு மதிப்பேன். இது ஒரு பெரிய உண்மை. பெண்கள் தியாகிகள். ஒவ்வொரு பெண்ணும் ஒரு விளைநிலம், பிறருக்காக வாழ்கிற ஜீவன். ஆணும் பெண்ணும் பெண் வயிற்றில் உருவாகி பெண் பால் உண்டு பெண் துணையால் வாழுகிறோம். பெண் துணை இல்லாம வாழ முடியுமா? யாராவது? பெண்ணு கூட வாழ முடியாது. அப்படிப்பட்ட பெருமை மிக்க பெண்ணினத்தை, நமக்கு நன்மை செய்கிற பெண்ணினத்தை எந்த ஒரு சமுதாயத்தில் வருந்த விடுகிறார்களோ அந்த சமுதாயத்தில் அமைதி இருக்காது. நான் ஒண்ணு சொல்றேன். வீட்டுல சொல்லுவாங்க, கிராமங்கள்ல வீட்டுல பெண் குழந்தைய கூட பொம்பளை பிள்ளை அழக்கூடாதா? பொம்பளைங்களை அளவிடாதுங்கடா. அது மிகப்பெரிய பாவம். வீட்டுல உங்க மனைவி அழுதுட்டாங்கன்னா உங்க குடும்பம் அங்க ஒரு பெண் குழந்தை அழக்கூடாது. அதை அப்படி போட்டி காக்கணும். அந்த சமுதாயம் தான் அமைதியாக வாழும். உண்மை. பாருங்க. அப்புறம் வருமானத்துல, நம்ம வருமானத்துல 100 ரூபாயில 1 ரூபாயை இன்னையில இருந்து அவங்களெல்லாம் இந்த விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். உங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. செல்வம் கொட்டும், அதிர்ஷ்டம் தானாக வரும். ஒரு உண்டியல் வைங்க. உங்க வருமானத்துல 1%, 100 ரூபாய் வருமானம் வருதா? எல்லாம் செலவெல்லாம் போக மிச்சத்திலேயாவது 1 ரூபாய் போடுங்க. 1% போடலாமா? போடக்கூடாதா? 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க. 10,000 ரூபாய்க்கு 1% கூட போட வேண்டாம். குடும்ப செலவு போக மிச்சம் ஒரு 1000 ரூபாய் மிச்சம் வருது. 1000 ரூபாயில 1% எவ்வளவுங்க? 10 ரூபா தானே. ஒரு உண்டியல்ல போடக்கூடாதா? போட்டு ஏழைகளுக்கு உதவுங்க. பொருள் இல்லாத ஏழைகள், அறிவில்லாத ஏழைகள் கொடுத்து பாருங்க. இறைத்த கிணறு ஊரும். கொடுப்பவர்களே பெறுவதற்கு தகுதியானவர்கள். கொடுத்தது கொடுப்பதற்கு. இது மிகப்பெரிய சீக்ரெட் செல்வந்தராவதற்கு. இது வேதங்கள்ல இருக்கு. நாம செய்யறது இல்ல. அதை இன்னும் செய்யலாமா? எல்லாரும் செஞ்சு பாருங்க. அடுத்த வருஷம் நான் உங்களை சந்திக்கும் போது நீங்க எல்லாம் ரொம்ப உயர்ந்து இருப்பீங்க. நான் என்னுடைய சொந்த அனுபவத்தில் நிறைய இருக்கு, பேசுறதுக்கு நேரம் இல்லை இப்போ. இல்லைங்களா? ஸ்கூல்ல காலேஜ்ல படிக்கும்போது 2 செட் ட்ரெஸ்ஸுக்கு மேல கிடையாது. நான் டூரே போனதில்லை, சுற்றுலா போனதே இல்லை. இன்னைக்கு உலக நாடுகளுக்கு சுற்றி கொண்டிருக்கிறேன். வரும், கண்டிப்பாக வரும் உங்க வாழ்க்கை. நீங்க இல்லைன்னா உங்க பிள்ளைகள் சுத்தம். புரியுதா? அற்புதமான வழி. இதுக்காக வேண்டி மகாலட்சுமி பூஜை, அந்த யோகம், யாகம், யஜ்ஞம், நிறைய பேர் கழுத்தப்படத்தை வாங்கி வச்சிருக்கிறான். என்னை பாரு யோகம் வரும். ஒரிஜினல் கழுதையை பார்த்தா ஜோதிக்கே யோகம் வரல, படத்தை பார்த்தா யோகம் வருங்கிறானே. இவன் அறிவை எங்க கொண்டு முட்டிக்கிறது? சிந்திங்க நீங்க நல்லா. அதே மாதிரி ஆன்மா தூய்மை பெற அகத்தவம் செய்வேன். இதுதான் தியானம். நீங்க தியானம் செஞ்சீங்கன்னா ஆன்மாவை அறிந்ததும் நம்மிடம் ஒரு 6 கெட்ட குணம் இருக்குதுங்க. அடியோட பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம்.
காம, குரோத, லோப, மோக, மத, மாச்சரியம். தியானம் செய்து அந்த ஆன்மாவோடு மனதை இணைத்து விட்டால் 6 கெட்ட குணங்களும் அடியோடு அழிந்திடும். ஆத்மா தூய்மை பெற்று விடலாம். இதான் ஆத்ம தூய்மை என்று கூறி இந்த 10 நெறிகளையும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். இது ரெக்கார்ட் ஆகிருக்குது, எல்லாரும் கொடுப்பீங்கள, கண்டிப்பா வாங்கிட்டு இருப்போம். இதை திரும்ப திரும்ப போட்டு கேளுங்க. நல்ல நிறைவா இருக்குதா? வாழ்க்கை மகிழ்ச்சியாக வாழ முடியுமானவா? இந்த மாதிரி ஒரு கருத்து இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில் என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? இந்த நாள் உங்கள் வாழ்விலே ஒரு பொன்னாள் என்று கூறி அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு பெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்.